முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டிருக்காரு. தற்போது திமுகவினர் அங்கு குவிந்து காணப்படுகின்றாங்க. முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக. வணக்கம் ஜெயஸ்ரீ. நேற்று தஞ்சை மாவட்டத்தில் காவிரி பிரச்சனைக்காக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இந்த நிலையில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது முதல்வர் குறித்தான சர்ச்சையான பேச்சானது பேசப்பட்டதாக கூறப்பட்டிருந்த நிலையில் இன்று அவர் காலை நீலாங்கரி தனது இல்லத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருந்தார். அங்கிருந்து தஞ்சை காவல்துறையினர் அவரை கைது செய்யப்பட்டு தஞ்சைக்கு அழைத்து வரும் வழியில் செங்கைப்பட்டி என்று சொல்லக்கூடிய அந்த காவல் நிலையத்தில் அவரை வைத்து விசாரணையானது துவங்கியது. இந்த விசாரணை சுமார் 6:50 மணி அளவில் துவங்கி 8:10 மணி அளவில் நிறைவடைந்துள்ளது. இந்த பேச்சுக்கு பிறகு, அதாவது இந்த விசாரணைக்கு பிறகு காவல்துறையினர் அவரை விடுவித்துள்ளனர். குறிப்பாக அவர் இன்றே விடுவிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை விடுவித்துள்ளனர். இதற்கிடையில் செங்கப்பட்டியில் இருந்து புறப்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காரில் அந்த காவல் நிலைய வளாகத்தில் இருந்து வெளியே வந்தபோது ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து அவரை ஆரவாரத்துடன் திமுக வாழ்க என்றும் முக ஸ்டாலின் வாழ்க என்றும் அந்த கோஷங்களை எழுப்பியபடி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மின்வெட்டு, அதாவது மின் விளக்குகள் இல்லாத நேரத்திலும் திமுகவினரின் அந்த கோஷங்கள் அந்த வழி நெடுக்கிலும் முழுவதிலும் பிரகாசமாக உள்ளது. வாகனங்களில், அதாவது திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொள்வது போன்று உதயநிதி ஸ்டாலின் தனது வாகனத்தில் தொண்டர்களை கையசைத்தபடியும் வணக்கம் செலுத்தியபடியும் அந்த வரக்கூடிய காட்சிகள் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நீண்ட தூரத்திற்கு இந்த தொண்டர்களின் உதயநிதி ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு அந்த தொண்டர்களின் வரவேற்பானது வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இதன் பிறகு நாளை சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த நிலையில் இவருடைய கைதும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் நாளை பட்ஜெட் தாக்கலுக்கான இவரது வரவேற்பும் உற்சாகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.